Hi students, welcome to BB Max 10th Standard Max 5th Chapter Coordinate Geometry Exercise 5.3 ல 13th sum பார்க்கலாம். Find the intercepts made by the following lines on the coordinate axis. இதில் first subdivision second subdivision கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். இந்த intercepts of 3x minus 2y minus 6க்கு intercepts கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு interceptsக்கு ஃபார்முலா x by a plus y by b equal to 1. அப்போ 3x minus 2y equal to 6 இது divided by 6 on both sides. ரெண்டு சைடும் 6 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 6 ஆல் டிவைட் பண்ணோம்னா 3x by 6 minus 2y by 6 equal to இங்கே 6 by 6. இப்போ இங்கே வந்து இது கேன்சல் பண்ணோம்னா 3 ஆல் 6 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ x by 2 மைனஸ் 2 ஆல் 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ y by 3 ஈக்குவல் டு இங்கே 6 கேன்சல் ஆயிரும். இப்போ 1 இருக்கும். அப்போ x by 2 இங்கே மைனஸ் இங்கே இருக்கிறது இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே இது மேலே கொண்டு வந்தோம்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் இங்கே y by minus 3 ஈக்குவல் டு 1. இப்போ இது வந்து x வந்து 2 அண்ட் y வந்து மைனஸ் 3. இப்போ இது வந்து இதுதான் இன்டர்செப்ட்ஸ் வந்து 2, minus 3. இப்போ இதுவே வந்து இப்படி போடலாம். எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும்னா y வந்து 0ன்னு போடுறோம். எக்ஸ் இன்டர்செப்ட்டுக்கு y வந்து 0ன்னு போட்டோம்னா இங்கே என்னாகும் 3x minus 2y minus 6 equal to 0ன்னு இருக்குது. இதில் வந்து yக்கு 0ன்னு போட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். மீதி 3x minus 6 equal to 0ன்னு இருக்கும். அப்போ இங்கே 3x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 6 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 6 ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 6 பை இந்த 3 ஈக்குவல் டு இங்கே 3 ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அதே மாதிரி y இன்டர்செப்ட் வேணும்னா புட் x ஈக்குவல் டு 0. x வந்து 0ன்னு போடணும். அப்போ இங்கே x வந்து 0ன்னு போட்டோம்னா 3x வந்து 0 ஆயிரும். மீதி minus 2y minus 6 equal to 0ன்னு இருக்கும். இப்போ minus 2y வச்சுட்டு 6 அந்த கொண்டோம்னா ப்ளஸ் 6 ஆயிரும். இப்போ y equal to 6 by minus 2. இப்போ y வந்து minus 3. அப்போ இன்டர்செப்ட்ஸ் வந்து 2, minus 3 இப்படியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனுக்கு 4x plus 3y plus 12 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4x plus 3y minus 12 இது வந்து இங்கே 12ஆல் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது, இதால் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4x by minus 12 ப்ளஸ் 3y by minus 12 ஈக்குவல் டு minus 12 by minus 12. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், 1ன்னு வந்துடும். இங்கே 3y by minus 12னால் இது கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். இப்போ minus 4. இங்கே 4ஆல் இங்கே 12 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ minus 3ன்னு வரும். அப்போ x by minus 3 ப்ளஸ் இங்கே y by minus 4 ஈக்குவல் டு இங்கே 1. அப்போ x ஈக்குவல் டு இங்கே minus 3 அண்ட் y ஈக்குவல் டு minus 4. இதே மாதிரி ஃபஸ்ட் சப்டிவிஷனில் போட்ட மாதிரியே போடலாம். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12னா y வந்து 0ன்னு போட்டோம்னா இங்கே இந்த 3y வந்து 0 ஆயிரும். இப்போ 4x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ 4x ஈக்குவல் டு இது ப்ளஸ் 12 வந்து கொஞ்சம் மைனஸ் 12 ஆயிரும். x ஈக்குவல் டு minus 12 by 4 வந்து minus 3. அதே மாதிரி y இன்டர்செப்ட் வந்து x 0ன்னு போட்டோம்னா இங்கே வந்து x வந்து 0 ஆயிரும். 3y ப்ளஸ் 12ன்னு இருக்கும். 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0னா 3y ஈக்குவல் டு இது ப்ளஸ் 12 அந்த உட்காந்து மைனஸ் 12 ஆயிரும். இப்போ y ஈக்குவல் டு minus 12 by 3. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ். அப்போ minus 4ன்னு வரும். அப்போ இன்டர்செப்ட்ஸ் வந்து minus 3, minus 4. இது வந்து x வந்து ஃபஸ்ட் டேர்ம் இங்கே x by minus 3ன்ட்டு இருக்குது ஈக்குவல் டு 1. தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணோம்னா x by minus 3 ஈக்குவல் டு 1னா x ஈக்குவல் டு இங்கே minus 3 into 1 வந்து minus 3. அதே மாதிரி y by minus 4 வந்து 1க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு இங்கே minus 4 into 1 minus 4. அதே மாதிரியே இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயும் x by 2 ப்ளஸ் y by minus 3 ஈக்குவல் டு 1னா இங்கே x ஈக்குவல் டு இங்கே x by 2 ஈக்குவல் டு 1னா x ஈக்குவல் டு 2 அண்ட் இங்கே y by minus 3 ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு minus 3 into 1 minus 3. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.